கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, எனக்காக நீ இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்ய அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் மேடம், உங்களுக்கு எதுக்கு நான் உதவி செய்யணுன்னு, இந்தா வச்சுக்க இந்த காசை அப்படின்னோடனே, சரின்னு அவங்க மேடம் வந்து ஏற்கனவே அடித்ததை நினச்சி வந்து காசை வாங்கிட்டு லெட்டரை மாற்றி வச்சிடுறாங்க. இப்போ கார்த்திக்கிட்ட லெட்டரை கொடுக்க வேணாமா, நான் சொல்கிறத மட்டும் ஸோ இந்த லெட்டரை கொண்டு போய் கார்த்திக் படித்தாச்சு, கார்த்திக் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் அந்த லெட்டரை வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே வந்து அதில் லவ் பண்ணுறதுன்னு எழுதினோன்னே ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு வந்து இங்கே ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ வந்து கார்த்தியை பொறுத்தளவு வந்து எதுவும் தெரியாது பெருசாக, கேஷுவலாக ஒரு லெட்டர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் ரம்யாவை பொறுத்த வரைக்கும் லவ் லெட்டர் கொடுத்து கார்த்திக் ஓகே சொன்னதாக இருக்கட்டும் ஆயிடுச்சிட்டா, அவள் நம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னா, சூப்பர், இதுதான் நமக்கு வேணும்னு ரியா சொல்கிறா. அவள் வந்து மேற்கொண்டு வந்து ரம்யா வந்து அதிகமாக லவ் பண்ணுற வரைக்கும் இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது, அப்படியே கொண்டு போகணும் கொஞ்ச நாளைக்கு, இந்த உண்மை மறைஞ்சிருக்க வரைக்கும் வந்து ரம்யா வந்து காதல் வளர வளர ஒன்று மட்டும் நிச்சயம், ரம்யா வந்து நிச்சயமாக ஒரு பொருள் ஒருத்த மேலே ஆசைப்பட்டுட்டா நிச்சயமாக வந்து அவனை வந்து கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டா. அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தீபாவோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும், கார்த்தியோடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரையுமே வந்து வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்யாவுக்கு வந்து முடியாது, ஒருவேளை தீபாவை பற்றின எல்லா விஷயமும் கார்த்தியை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா அவனை ஏமாற்றிட்டான்ட்டு அவள் வந்து பழி வாங்க ஆரம்பிச்சிருவா. அதான் அவளோட கேரக்டராக இருக்கும். எது எப்படியோ வந்து ரம்யா வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் தீபாவுக்கு வந்து ஃபோனை போட்டு, நீ எழுதி கொடுத்த லெட்டர் வந்து உடனே ஓகே ஆகி அவர் பதில் லெட்டர் கொடுத்துட்டாரு, என்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோன்னே, சூப்பர் டி, அப்போ அடுத்த மாதம் வந்து எனக்கு கல்யாண சாப்பாடு போட்டுருவல்ல அப்படின்னு தீபாவுக்கு வந்து சொன்னோன்னே, அதுக்கு என்ன தாராளமாக செஞ்சுட்டா போச்சு, கொஞ்ச காலத்துக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு ரம்யா பேசிகிட்டு இருக்கேன். பாடுறா, இவ்வளோ நேரம் வந்து நேற்று வரைக்கும் லவ்வை கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இன்றைக்கி என்னடானா கொஞ்ச காலத்துக்கு லவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். எது எப்படியோ நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன், எதுக்கும் உங்கள் ஹஸ்பண்டை வந்து ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிடு, நான் ஒரு நாள் நேரில் பார்க்குறேன், அவரால் தான் வந்து என் லவ் வந்து ஓகே ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி இருக்கட்டும் டி, நீ வந்து ஃபோனை வை, நீ சந்தோஷமாக இரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க.